நான் எம் சவுந்தர பாண்டியன், சிவரக்கோட்டை விருதுநகர் வெளிச்சாமலை பாலிடெக்னிக்கில் 83-86 செகண்ட் ஷிஃப்ட் மெக்கானிக்கல் அடிஷனலாக ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தேன். ஃபஸ்ட் இயரில் வந்து குருசாமி அசல் ரூம் நம்பர் 32, செகண்ட் இயரில் வந்து ஆர்எஸில் வந்து 23 நினைக்கிறேன். அப்புறம் அண்ணாமலையில் வந்து ரூம் நம்பர் 10. ரூம்மேட்ஸ் வந்து எனக்கு செல்வராஜ், வேறு 2 நண்பர்கள் இருந்தாங்க, பேர் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய நினைவுகள் வந்து ட்ரெயினில் வரும்போது நம்மளுடைய இவர் தான் நம்ம சிலர்லாம் பெருமாளோட புண்ணியத்தில் கொஞ்சம் நினைவுகள்லாம் திரும்ப வருது. கூட வச்சுக்கிறோம். ஆமாம், சொன்னது வந்து சார் உண்டை 86 முடிச்சுட்டு எதுவுமே தெரியாது, என்ன பண்ணணும்னு கூட தெரியாது, எம்ப்ளாய்மெண்ட்டில் கூட பதியணும் அப்படின்றது தெரியாமல் அவங்க அறியாமையில் தான் நாங்கள்லாம் ஊரை சுற்றிட்டு வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டில் கொஞ்சம் ஒன்றும் வரல. ஒரே ஒரு முறை வந்து சோழவந்தான் செக்கான்மணி ஐடியில் மட்டும் பார்ட் டைம் டிராயிங் மாஸ்டருக்காக ஒரு இன்டர்வியூ வந்தது. அதை அட்டன் பண்ணல, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு நமக்கு ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. 88 சென்னை போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளி விட்டுருக்கோம்ல. 88 சென்னை போனோம், ப்ரைவேட்லாம் ஒர்க் பண்ணோம், கன்சல்டன்ட் ஆனால், இன்ஜினியர் ஆனால், மேனேஜர் வரைக்கும் வந்தோம். அதுக்கப்புறம் தனியாக பண்ணிட்டு இப்போது தனியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டேட்டில் சிக்கு ஸ்டேட்டில் ஓனாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு டாக்டர், ஒரு சன்னு. டாக்டர் வந்து டென்டிஸ்ட்டு, அவங்க மேரேஜ் கம்பெனி பேர் சொல்லு. பவுண்டரி என்ன பவுண்டரி? ஆமாம், காமாட்சி கோச்சிங் சொல்லிட்டு காப்பூர் சிக்கு ஸ்டேட்டில் ஓனாக கம்பெனி வச்சுருக்கோம். சன் வந்து சவுண்ட் இன்ஜினியர், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தார். அவருக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு 28 மேல. ஸோ சிம்பிள் லைஃப் நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் என்ன வேலை பார்க்குறேன் இல்லை, அவங்க வந்து என்ன வந்து மேற்பார்வை பார்த்தீங்கன்னா சவுந்தர் வந்து கவிதைகள்லாம் எழுதுவார் முன்னாடியே. இப்போ ரீசெண்டாக அவர் நிறைய சிறுகதை தொகுப்புலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. வரட்டும், அவர் ஒரு சிறுகதை தொகுப்பு இனாகரேஷனுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே போயிருந்தோம். முதல் புத்தகம் நாளைக்கு முதல் சொன்னார் இல்லையா, யாரு நம்ம கோயில்பட்டி மதியம் சொன்னாங்க. நம்ம கல்வி கவிதை இன்னும் மறக்காம வச்சுருக்காரு. 40 வருஷம் அந்த கவிதையை சொன்னாங்க. படிக்கும் போது சரி சிறுகதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி சிறுகதை எழுத ஆரம்பிச்சோம். ஒரு 25 கதைகள் எழுதி ஃபர்ஸ்ட் புக் ரிலீஸ் பண்ணோம். ரொம்ப அவசரமா 100 புத்தகத்தை ஒரே வருஷத்துல ஒரே வருஷத்துல 100 கதைகள் எழுதி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து அச்சீவர் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. சாம்பு கோயில்பட்டி செகண்ட் ஷிஃப்ட் மெக்கானிக்கல். அதாவது மற்ற நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனால் இந்த குழு உருவாகி இதில் இன்னைக்கு வரைக்கும் சிவில் ஜெயபிரகாஷ், மெக்கானிக்கல் சவுந்தர், பில்டியம் எலக்ட்ரிக்கல், இவங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பானது, அருமையாக கொண்டு போயிருக்காங்க. இதை இனிமேல் நம்ம வருங்காலத்தில் நம்ம காலங்களில் இதை இன்னும் எவ்வளோக்களவு அதிகமாக இன்வால்வ்டோடு அது செய்து நல்லபடியாக முடிப்போம். நான் வந்து நம்ம இது எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவ், நம்ம டிவி படித்தது அது ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி, டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கு பிறகு பிஎட்டுக்கு போனேன், டீச்சிங் அப்படி அந்த லைனில் போயிடலான்னு. பிறகு என்ன முடிவு பண்ணலாம், எல்ஐசிக்கு போவோம் அப்படின்னு அதில் போனால் இப்போ ஃபீல்ட் ஆஃபீஸராக இருக்கேன். என் ஒய்ஃப் டீச்சரு, 3 பிள்ளைங்க. நம்மளாம் டிப்ளமோ படிக்கிற பெருசாக அன்னைக்கு பேசணும். நான் மூத்த பொண்ணு எம்பி, அவளும் ஐடியில் ஒர்க் பண்ணலாம், மெட்ராஸில் இருக்கா. ஒரு பெருக்கி இருக்குது. 2வது பையன் வெங்கட், அவனும் சிஎஸ்சி தான், அவனும் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தர் எங்கள் ஆன்மீகத்தில் அவர் வந்து எம்ஏபிடி ரெவரண்ட், நம்ம நல்லா ரெவரண்டாக இருக்காரு. மற்றபடி நான் எல்லாம் நல்ல சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதோடைய நம்ம டீம் இன்னும் வந்து சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள்.